Hello everyone, welcome to Sindhu Academy. இன்னைக்கு நம்ம 9th mathsல exercise 1.1 பார்க்க போறோம். So first Roman letter, which of the following are sets அப்படின்னு சொல்லி ஓகேவா? The first one, the collection of prime numbers up to 100 ஓகேவா? இது வந்து which is possible to count இல்லையா? So possibility ஆகக்கூடிய ஒரு விஷயம், அதனால இது என்ன ஆயிடுச்சு? செட்டா மாறிடுச்சு ஓகேவா? Second one, the collection of rich people in India. So rich people அப்படிங்கிறப்போ ஒரு புவருக்கு ஒரு ஆவரேஜ் பர்சனை பார்த்தா which means ஒரு மிடில் கிளாஸ் பர்சனை பார்த்தா ரொம்ப ரிச்சா ஃபீல் ஆகும். அதே ஒரு மிடில் கிளாஸ் பர்சனுக்கு ஒரு ரிச் பீப்புளை பார்த்தா எப்படி ஃபீல் ஆகும்? ரொம்ப ரிச்சா ஃபீல் ஆகும். ஸோ எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவும் டிஃப்ரெண்ட் ஆயிட்டே இருக்கு. ஸோ அதனால இட் இஸ் நாட் அ செட் அண்ட் இது என்ன ஆகுது? இட் இஸ் நாட் பாசிபிள் டு கவுண்ட். அதனால இது என்ன ஆயிடுச்சு? நாட் அ செட்டா மாறிடுச்சு. நெக்ஸ்ட், த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா. ஸோ நம்ம ஈஸியா கவுண்ட் பண்ணிடலாம் இல்லையா? கங்கா, யமுனா, காவேரி அந்த மாதிரி ஈஸியா கவுண்ட் பண்ணிடலாம். விச் இஸ் பாசிபிள் டு கவுண்ட். அதனால இது என்ன ஆயிடுச்சு? செட்டா மாறிடுச்சு. நெக்ஸ்ட், த கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ். ஸோ குட் ஹாக்கி பிளேயர்ஸ் வேரியஸ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல ஒவ்வொருத்தவங்க குட்டா தெரிவாங்க. சோ அதனால இட் இஸ் நாட் அ செட் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடலாம் ஓகேவா? குட், பேட், பியூட்டிஃபுல் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்தா கண்ணை மூடி போட்டுங்க. இட் இஸ் நாட் அ செட் அப்படின்னு ஓகேவா? இப்போ செகண்ட் ஒன் பார்க்கலாம். லிஸ்ட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னா எப்படி எழுதணும்? எலிமெண்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணி காட்டினா அது என்னது? ரோஸ்டர் ஃபார்ம் ஓகேவா? சோ the set of letters in roster forms ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் எழுதலாமா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் எப்பயும் போல நம்மளோட கர்சர் பிராக்கெட் போட்டாச்சு. I N D மறுபடியும் ஐ வருமா? வரக்கூடாது. ஏன்னா இது செட். இப்போ செட்டுக்குள்ள ரிப்பீட் ஆன எலிமெண்ட் மறுபடியும் ரிப்பீட் ஆகக்கூடாது. சோ ஏ போட்டு முடிச்சலாம். நெக்ஸ்ட் ஒன் parallelogram. அப்போ P A R L O G M அவ்வளவுதான் இதோட ஆன்சர் ஓகேவா? நெக்ஸ்ட் M I S P முடிஞ்சு ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்னோட ஆன்சர் C Z E H O S L V A K I அவ்வளவுதான். ஸோ இது வந்து 2 மார்க் கொஸ்டின்ல வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஈஸியா படிச்சு ஈஸியா மார்க் வாங்குறதுக்கு இந்த கொஸ்டின்ல படிச்சுக்கோங்க ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் செட். A equal to 0 3 5 8 and B equal to 2 4 6 10, C equal to 12 14 18 and 20 சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா? இது சிம்பிள்னா என்ன சொல்லி கொடுத்தேன்னா அதுக்குள்ள இருக்கும். ஸோ விச் பிலாங்ஸ் டு. அப்போ சிக்குள்ள 18 இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் ஓகேவா? சிக்குள்ள 18 இருக்கா? 12 14 18 இருக்கு. ஸோ சிக்குள்ள 18 இருக்கு. அப்போ இது வந்து ஒரு ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் 6 பிலாங்ஸ் டு A. 6 A குள்ளயா இருக்கு? இல்ல, B குள்ளதான் இருக்கு. ஆமாவா? சோ அதனால இது என்னது? ஃபால்ஸ். நெக்ஸ்ட் 14 C குள்ள இருக்குன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. 14 பிலாங்ஸ் டு C சொல்லி சொல்லிருக்காங்க. 14 C குள்ள இருக்கா? எஸ் இருக்கு. சோ அதனால இது ஒரு ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் ஓகேவா? நெக்ஸ்ட் 10 பிலாங்ஸ் டு B ன்னு சொல்லிருக்காங்க. ஆமா, B குள்ளதான் என்ன இருக்கு? 10 இருக்கு. அப்ப இது ஒரு ட்ரூவான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் 5 குள்ள B இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. B 5 லயா இருக்கு? சாரி, 5 B லயா இருக்கு? இல்ல, A ல இருக்கு ஓகேவா? அதனால இது என்னது? ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஓகேவா? நெக்ஸ்ட் 0 B ல இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இல்ல, 0 A ல தான் இருக்கு. சோ அதனால இது என்ன ஸ்டேட்மெண்ட்? ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஓகேவா? நெக்ஸ்ட் ஹெட்டிங் fill in the blanks. என்னது? fill in the blanks ஓகேவா? சோ நெக்ஸ்ட் இப்போயும் அதே டாபிக்ஸை வச்சுதான் பார்ட் பியும் நம்ம போட போறோம் ஓகேவா? சோ அப்போ
A வந்து 0 3 5 8, B வந்து 2 4 6 10 and C வந்து 12 14 18 20. ஓகேவா? இப்போ fill in the blanks ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 belongs to எதுக்குள்ள 3 இருக்கு? So A கிட்ட தான் 3 இருக்கு. அப்போ 3 belongs to A ன்னு சொல்லி எழுதணும். And 18 dash B. அப்போ 18 எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. belongs to or not belongs to ன்னு போட போறோம். 18 B ல இருக்கா? இல்ல. சோ அப்போ இது வந்து ஒரு not belongs to கான क्वेश्चन. ஓகேவா? நெக்ஸ்ட் 14 belongs to என்ன கேட்டிருக்காங்க? 14 எங்க இருக்கு? C ல இருக்கு. சோ 14 belongs to C. ஓகேவா? and 4 belongs to B அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. 4 இங்க இருக்கு, B ல தான் இருக்கு. அப்போ இது belongs to B தான். ஓகேவா? புரிஞ்சா இது என்னன்னு? ஓகே, நெக்ஸ்ட் fourth one பார்க்கலாம். representation of the following sets in the roster form. roster form அப்படின்னா என்ன? just elements list out பண்ணி காட்டினா மட்டும் போதும். ஓகேவா? first one பார்க்கலாம். A equal to the set of all even natural numbers less than 20 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ even numbers என்ன? 2 4 6 8 அப்படின்னு சொல்லி வர்றதுதான் even numbers. so which means நம்ம 2 டேபிள ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இங்க வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் எதுல ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3 4ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அப்போ இதுல இருந்து தான் எடுக்கணும். ஓகேவா? 0 என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. ஹோல் நம்பர்னு கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம 0 கன்சிடர் பண்ணிருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் லெஸ் தென் 20 சொல்லியிருக்காங்க. அப்போ 20 விட கம்மியா இருக்க நம்பர் வரைக்கும் தான் எடுக்கணும். அண்ட் 20 என்ன பண்ணக்கூடாது? எடுக்க கூடாது. ஓகேவா? இப்ப ஆன்சர் எழுதுறாமா? அப்ப A equal to 2 4 6 8 10 12 14 16 18 அவ்வளவுதான். 20 எழுதக்கூடாது. ஓகேவா? சோ இட்ஸ் லெஸ் தென் 20 தான் சொல்லியிருக்காங்க. அப்ப 20 எழுதக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர். ஓகேவா? இப்போ B பார்க்கலாமா? B என்னன்னா y ஆமா. B equal to y such that y equal to 1 by 2n. ஓகேவா? அப்பனா 2 into n ன்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் n belongs to natural number ஆமா. a natural number எப்படி இருக்குன்னா lesser than or equal to 5 ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 5 விட எப்படி இருக்குமாமா? கம்மியான நம்பர்ஸ் மட்டும் தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கான அர்த்தத்தை சொல்றேன். ஓகேவா? இப்போ y இந்த சிம்பிளுக்கு அர்த்தம் என்ன சொன்னேன்? அத்தகையன்னு சொல்லியிருந்தேன். அப்ப அப்படிப்பட்ட y-யோட வேல்யூ என்னன்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? வேல்யூ என்னன்னா 1 divided by 2n ஆமா. இந்த n-ஓட வேல்யூ என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் ஆமா. அந்த நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படி இருக்க கூடாது? 5 விட ஜாஸ்தியா இருக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் n-ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ n equal to என்னென்ன வேல்யூ வரும்? 1 2 3 4. இப்ப 5 எடுக்கணுமா எடுக்க கூடாதா? எடுக்கணும். ஏன்னா இங்க என்ன சிம்பிள் கொடுத்திருக்காங்க? லெஸ்ஸர் தென் அண்ட் ஈக்குவல் டு. அப்போ 5 எடுக்கணும். இந்த லைன் இருந்துச்சுனாவே இந்த நம்பரையும் சேர்த்து எடுக்கணும் தான் அர்த்தம். சப்போஸ் இந்த லைன் இல்ல அப்படின்னா இந்த நம்பர் எடுக்க கூடாது. ஓகேவா? இப்போ 5 எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ n-ஓட வேல்யூ இது. இப்போ y என்ன ஃபார்முலா கொடுத்திருக்காங்க? 1 divided by 2n. அப்படின்னா 1 divided by 2 into n ன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இந்த n-ஓட வேல்யூவை ஒன்னொன்னா சப்ஸ்டியூட் பண்ணி y-யோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? அப்போ n equal to 1 இருந்துச்சு அப்படின்னா y equal to என்னவா இருக்கும்? 1 divided by 2 into n-க்கு பதிலா இங்க என்ன எடுத்திருக்கோம்? 1 எடுத்திருக்கோம். அப்போ 1 divided by 2 1s are என்ன? 2. ஓகேவா? சப்போஸ் n-ஓட வேல்யூ 2 இருந்துச்சு. சோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 எடுத்தாச்சு. இப்போ 2 எடுக்கிறோம். ஓகேவா? 2 இருந்துச்சுன்னா y equal to 1 divided by 2 into 2. அப்போ 2 2s என்னாச்சு? 4 ஆச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் n equal to 3 இருந்துச்சுன்னா y equal to என்னவா இருக்கும்? அப்போ 1 divided by 2 into 3 எடுத்திருக்கோம் 3. அப்போ 1 divided by 6. ஓகேவா? இதே n equal to 4 இருந்துச்சுன்னா y-யோட வேல்யூ என்னவா இருக்கும்? 1 divided by 2 into 4. அப்போ 2 4s are 8.
இதுதான் வேல்யூவா இருக்கும். அதே மாதிரி n ஈக்குவல் டு 5 இருந்துச்சுன்னா y ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 2 இன்டூ 5. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ. அப்போ 2 5s 10, 1 by 10. ஓகேவா? இப்படி இருக்கும். இப்போ y-யோட வேல்யூஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ y ஈக்குவல் டு என்னென்ன? 1 by 2, 1 by 4, 1 by 6, 1 by 8, 1 by 10 தான் இதோட வேல்யூவா இருக்கும். அப்போ b யோட வேல்யூஸ் என்னென்ன? b ஈக்குவல் டு செட் போட்டு எழுதிக்கோங்க. 1 by 2, 1 by 4, 1 by 6, 1 by 8, 1 by 10. ஓகேவா? இதுதான் இதோட வேல்யூஸா இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுல? செகண்ட் ஒன். இப்போ தேர்ட் ஒன் பார்க்கலாம். c ஈக்குவல் டு நெக்ஸ்ட் செட் பில்டர் ஃபார்ம் தான் கொடுத்திருக்காங்க. c ஈக்குவல் டு x and x is a value of a perfect cube and a perfect cube எப்படி இருக்கணுமா? 27 lesser than x and lesser than 216 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நீங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் 10th ஸ்டாண்டர்ட் 11th 12th போறீங்க. இனிமேலும் பெர்ஃபெக்ட் கியூப் என்ன, பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன தெரிஞ்சுக்காம இருக்க கூடாது. ஓகேவா? கண்டிப்பா கத்துக்கணும். சோ அதனால இன்னைக்கு சொல்லி தரேன். சோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்ன சொல்லிருக்காங்க? பெர்ஃபெக்ட் கியூப். ஆமா, அந்த பெர்ஃபெக்ட் கியூப் 27ஓட என்னவா இருக்கும்? லெஸ் கிரேட்டரா இருக்கும். அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ விட அடுத்து என்னவா இருக்கும்? 216ஓட கிரேட்டரா இருக்கும். ஓகேவா? இப்போ இடையில இருக்க இந்த வேல்யூ தான் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கியூப் நம்பர்ஸ் என்னன்னு எழுதிக்கலாம். இப்போ 1 கியூப் என்ன? 1. ஓகேவா? 2 கியூப் என்ன? 8. ஓகேவா? 3 கியூப் என்ன? 27. ஓகேவா? 4 கியூப் என்ன? 64. ஓகேவா? நெக்ஸ்ட் 5 கியூப் 125. ஓகேவா? 6 கியூப் என்ன? 216. சோ நம்ம கடைசி வேல்யூ ஆஃப் 216 வந்துருச்சு. அதனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ எழுதலாம். சோ 27 எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகேவா? அப்ப 27 இப்ப எடுக்கணுமா எடுக்க கூடாதா? எடுக்க கூடாது. எனக்கு இல்ல லைன் இல்ல இல்லையா, அதனால எடுக்க கூடாது. அப்ப c ஈக்குவல் டு செட் போட்டுக்கோங்க. 27க்கு அப்புறம் வர நம்பர். சோ 64. ஓகேவா? 125. ஓகேவா? அடுத்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 216. இந்த 216 நீங்க வந்துருச்சா? இப்போ இது எடுக்கணுமா எடுக்க கூடாதா? எடுக்க கூடாது. ஏன்னா இங்க என்ன வரல? லைன் வரல. சோ லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சைன் வந்திருக்கணும். சோ வரல. அப்படிங்கிறப்போ அதை எடுக்கக்கூடாது. சோ c ஈக்குவல் டு 64, 125 தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பார்க்கலாமா? ஓகே, இப்போ ஃபோர்த் சம்மோட ஆன்சர் பார்க்கலாம். d ஈக்குவல் டு x. ஆமா, அப்போ x என்ன சொல்றாங்க? இன்டீஜர். ஓகேவா? d ஈக்குவல் டு which means such that. அவ்வளவுதான். சரியா? சோ x such that இன்டீஜர். ஆமா, அந்த இன்டீஜர் எப்படி இருக்கும்னா -5 lesser than x and lesser than 2. ஓகேவா? lesser than and equal to 2. இன்டீஜர்னா எப்படி இருக்கும்? லைக் ஒரு நம்பர் லைன் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்படி ஒரு நம்பர் லைன் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. 0, இங்க 1, 2, 3 இருக்கும். இங்க -1, -2, -3 இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம போடலாம், ஆன்சர் போடலாம். அப்போ d ஈக்குவல் டு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? -5. இந்த -5 எடுக்கணுமா எடுக்க கூடாதா? எடுக்க கூடாது. ஏன்னா இங்க ஈக்குவல் டு சிம்பிள் வரல. அப்போ என்ன போடணும் நம்ம? -4, -3, -2, -1, 0, 1. இது வரைக்கும் முடியுது, 2 வரைக்கும் முடியுது. இப்ப 2 எடுக்கணுமா எடுக்க கூடாதா? எடுக்கணும். ஏன்னா இங்க என்ன வந்திருக்கு? லைன் வந்திருக்கு. அப்போ 2. சோ நம்ம ஃபோர்த் ஒன்னோட ஆன்சர் இவ்வளவுதான். ஓகேவா? ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாமா? represent the following sets in a set builder form. set builder form னா என்ன சொல்லிருக்கோம்? set builder form is also called a rule form சொல்லி பார்த்திருக்கோம். அப்ப rule form னா என்ன? ஒரு ரூல்ஸ் ஓட அமைஞ்சிருக்கணும்ங்கறதான் ரூல் ஃபார்ம். ஓகேவா? ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா b equal to the set of all cricket players in India who scored a double centuries in on a day internationals அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல கொடுத்து செட் பில்டர் ஃபார்ம்ல எழுத சொன்னாங்கன்னா ஈஸி, ரொம்பவே ஈஸி. இதுதான் ஆன்சர் எழுதுற பாருங்க. b ஈக்குவல் டு இப்போ
டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா இதை மட்டும் கம்பல்சரி ஃபர்ஸ்ட் எழுதிடணும்னு சொல்லியிருக்கேன்னா இந்த 3 வேர்ட்ஸை மறக்காம எழுதிடணும்னு சொல்லியிருக்கேன். இதே இதுல இருந்து செட் பில்டர் ஃபார்முக்கு மாத்துறப்போ பிராக்கெட் போட்டுக்கோங்க. எக்ஸ் சச் தட் எக்ஸ் போட்டுட்டு இந்த 3 வார்த்தையை விட்டுட்டு அப்படியே எழுதுங்க. ஓகேவா? ஆல் கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஓகேவா இன் இந்தியா ஓகேவா இன் இந்தியா who scored double centuries in on their internationals போட்டா அவ்வளவுதான். இதோட ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஈஸி தானே. இப்போ செகண்ட் ஒன் பார்க்கலாம். C equal to 1/2 2/3 3/4 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்காமா. ஸோ இந்த மாதிரி எக்ஸெட்ராஸ்ல வச்சுன்னா மேக்ஸிமம் நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டிஜர் இந்த மாதிரி தான் வரும் இல்லையா? அப்ப இது சொல்லுங்க 1 2 3ங்கிறதுல எப்படி இருக்கு? லுக்ஸ் லைக் அ நேச்சுரல் நம்பர். ஓகேவா? நம்ம இதுக்கு ஆன்சர் எழுதல சொல்றேன் பாருங்க. C ஈக்குவல் டு என்னது எக்ஸ் சச் தட் எக்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? எப்பயுமே இது ஃபிக்ஸ்டா வச்சுக்கோங்க. எக்ஸ் சச் தட் எக்ஸ் போட்டாச்சு. அப்போ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 1 2 3ங்கிறது என்னது? நம்பர்ஸா? அப்போ n. ஓகேவா? இது எல்லாமே எப்படி இருக்கு? இது கூட ஒன்னொன்னு ஆட் ஆன வர மாதிரி தானே இருக்கு. அப்போ n+1 போட்டுக்கலாம். ஓகேவா? எப்பயும் போல நம்ம கமா வெளுத்து விடுங்க. இந்த என்னோட வேல்யூ என்னவா இருக்குமாமா? பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அவ்வளவுதான். ஓகேவா? எக்ஸ் சச் தட் எக்ஸ் இந்த எக்ஸோட வேல்யூ எப்படி ஃபார்ம்ல போட்டிருக்கோம்? n டிவைடட் பை n+1. இதை வந்து n கன்சிடர் பண்ணிக்கிறோம். n வந்து எதுன்னு சொல்லிடுறோம்? நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லிடுறோம். அப்போ அந்த நேச்சுரல் நம்பர் +1 பண்ணி போட்டா என்ன வரும்? இந்த வேல்யூஸ்லாம் வரும்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், the set of all Tamil months in a year. ஸோ மேல பார்த்தோமா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல இருந்து செட்ல மாத்துறது ரொம்ப ஈஸி இல்லையா? அப்போ டி ஈக்குவல் டு இந்த 3 வார்த்தையை விட்டுறலாம். ஓகேவா? இந்த 3 வேர்ட்ஸை விட்டுறலாம். எழுதிக்கலாம். நம்ம எக்ஸ்போர்ட் ஆச்சு. ஓகேவா? ஆல் தமிழ் மந்த்ஸ் ஓகேவா இன் அ இயர். அவ்வளவுதான். ஸோ இருக்கிறதே செட் பில்டர் ஃபார்முக்கு மாத்துறது தான் ரொம்ப ஈஸி. அண்ட் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் மாத்துறது இன்னும் ரொம்ப ஈஸி. ஓகேவா? இதெல்லாம் விட்டுற வேண்டாம். ஸோ வந்துச்சுன்னா ஈஸியா எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இ ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆட் ஹோல் நம்பர்ஸ் லெஸ் தென் 9. அதே டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல தான் இருக்கு. அப்போ இதை விட்டுட்டு ஆன்சர் எழுதலாம். ஓகேவா? இ ஈக்குவல் டு நம்ம போட்டாச்சு எக்ஸ் இஸ் டு எக்ஸ், ஃப்ளவர் பிராக்கெட் போட்டு எக்ஸ் இஸ் டு எக்ஸ் போட்டாச்சு. அடுத்து என்ன எழுதலாம்? அப்படியே கொஸ்டின் எழுதிட வேண்டியதுதான். ஆட் ஹோல் நம்பர்ஸ் என்னது? லெஸ் தென் 9 முடிஞ்சிருச்சு. ஸோ கொஸ்டின்ல இருக்கிறத அப்படியே எழுதியிருக்கோம். த செட் ஆஃப்ங்கிற வார்த்தையை மட்டும் விட்டுட்டு. ஓகேவா? இப்போ 6th ஒன் பார்க்கலாமா? ஓகே, 6th ஒன்னோட கொஸ்டின் என்னன்னா represent the following sets in a descriptive form. descriptive formனா என்ன? வேர்ட்ஸாலேயே எழுதக்கூடிய சரியா வார்த்தைகளால என்ன பண்ணுவோம்? அந்த செட்டை டிஸ்கிரைப் பண்ணி சொல்லுவோம். ஓகேவா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் P ஈக்குவல் டு ஜனவரி ஜூன் ஜூலை. இதெல்லாம் என்னது? ஜனவரி ஜூன் ஜூலைன்னு கேட்டோன்னே என்ன வருது? இங்கிலீஷ் மந்த்ஸ் நம்மளுக்கு தெரியுது. இது கூட இன்னொரு சிமிலாரிட்டி என்ன கண்டுபிடிக்கலாம்? எல்லாமே ஜே ஜே ஜேன்னு ஜேல ஆரம்பிக்குது இல்லையா? அப்படின்னா இது வந்து விச் ஸ்டார்ட்ஸ் வித் ஜேல இருக்கிறது மட்டும்தான் எழுதியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னாலே முதல் 3 வார்த்தை என்ன இருக்கணும்? கண்டிப்பா எழுதிடணும். த செட் ஆஃப், அவ்வளவுதான். இது எழுதிட்டு எழுதுறது ஆன்சர். த செட் ஆஃப் என்ன மந்த் சொன்னோம்? இங்கிலீஷ் மந்த். த செட் ஆஃப் இங்கிலீஷ் மந்த்ஸ் தானே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம். ஸோ இங்கிலீஷ் மந்த்ஸ். நெக்ஸ்ட் என்ன சிமிலாரிட்டி பார்த்தோம்? ஸ்டார்ட்ஸ் வித். ஓகேவா? ஸ்டார்ட்ஸ் வித் ஜே. ஓகேவா? ஜேல ஆரம்பிக்கிற இங்கிலீஷ் மந்த்ஸ் என்ன பண்ணோம்? நம்ம பார்த்தோம்.
ஓகேவா? ஸ்டார்ட்ஸ் வித் லெட்டர்னு போட்டுக்கலாம். ஸ்டார்ட்ஸ் வித் லெட்டர் ஜே. இது போட்டா இன்னும் பொருத்தமா அமைஞ்சிருது இல்லையா? சோ ஸ்டார்ட்ஸ் வித் லெட்டர் ஜேல இருக்க இங்கிலீஷ் மேத்ஸ் என்னது இந்த செட்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணிருக்கோம் நம்ம. ஓகேவா? நெக்ஸ்ட் q ஈக்குவல் டு 7 11 13 17 19 23 29. இதெல்லாமே பார்த்தோன்னே தெரியுது ரொம்ப டிஃப்ரெண்ட் நம்பர்ஸா இருக்கு. இது எல்லாமே என்னதுன்னா பிரைம் நம்பர்ஸ். ஸோ பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னா விச் ஆர் டிவைசபிள் ஒன்லி ஒன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லியும் கேட்கலாம் நிறைய பேர். ஓகேவா? இப்போ 7 டேபிள்ல மட்டும்தான் வரும், வேற எந்த டேபிளையும் என்ன ஆகாது மல்டிப்ளை பண்ணி வராது. அதே மாதிரி 11 டேபிள்ல மட்டும்தான் வரும். ஆமாவா? 13 டேபிள்ல மட்டும்தான் வரும். 17 மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி எல்லாமே என்னதான் அதோட டேபிள்ல மட்டும்தான் வரும். ஓகேவா? அப்போ q ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நம்மளோட வேர்ட்ஸ் தான் இந்த செட் ஆஃப்னு போட்டுடலாம். ஓகேவா? இப்போ இந்த செட் ஆஃப் என்ன நம்பர்ஸ் இதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ்ன்னு சொன்னா இப்போ செட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் இருக்கு. ஓகேவா? எப்படி இருக்கு? எதுக்கும் இடையிலங்கிற மாதிரி எழுதலாம். எதுக்கு முன்னாடி எதுக்கு அப்புறம். ஓகேவா? எதுக்கு முன்னாடியில இருந்து பிட்வீன் எந்த நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா பிட்வீன் 5. ஆமாவா? இதுக்கு முன்னாடி 7க்கு முன்னாடி 6 வராது, பிரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா அது என்ன டேபிள்ல வரும்? 6 1s 6 வரும், 2 3s 6 வரும். ஆமாவா? 3 2s 6 வருமா? ஸோ அப்படி நிறைய டேபிள்ஸ்ல வரனால 6 என்ன நம்பர் கிடையாது, பிரைம் நம்பர் கிடையாது. ஆனா 5 1s 5 மட்டும் தானே வரும். அப்போ 5 2. ஓகேவா? எது வரைக்கும் முடியுது? ஸோ 2 எது வரைக்கும் முடியுது? 29க்கு அப்புறம் 30 நிறைய டேபிள்ல வருமா? ஸோ ஃபர்ஸ்ட் 30 1s 30ல இருந்து 2 டேபிள்லயும் வருமா? மறுபடியும் 3 டேபிள் 3 10s வரும். இப்போ 5 டேபிள்லயும் வரும். ஆமாவா? அப்புறமா எண்டிங்ல இப்ப எந்த டேபிள்ல தான் முடிக்க போறோம்? நெக்ஸ்ட் நம்பர் 31 வருமான்னு பார்க்கணும். ஸோ 31 வராது. ஸோ 31 டேபிள்ல மட்டும்தான் 31 வரும். அதனால இங்க 31 போட்டு முடிச்சிடறோம். ஓகேவா? இது இந்த ஹோல் இந்த 4 ஃபார்முலாஸ்லயே, ஸோ 4 சம்ஸ்லயே இது ஒண்ணுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா நீங்க ஒரு டைம் போட்டீங்கன்னா அது அப்படியே கையா வந்துடும், கவலைப்பட வேணாம். ஓகேவா? அப்ப ஆர் ஈக்குவல் டு எடுத்தோடனே ஆர் ஈக்குவல் டு போட்டேன். ஸோ ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஆமா. அண்ட் இந்த எக்ஸ் எதுக்குள்ள இருக்காமா? நேச்சுரல் நம்பர்ஸ் ஆமா. அந்த நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருக்க எக்ஸோட வேல்யூ எது வரைக்கும் தானமா? 5 வரைக்கும் தான் சொல்லி சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்ப எக்ஸ் the set of என்ன நம்பர்ஸ் பார்த்தோம்? நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? நேச்சுரல் நம்பர்ஸ் எது வரைக்கும் சொல்லிருக்காங்க? less than 5. ஓகேவா? முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான் இதோட ஆன்சர். நம்ம வேர்ட்ஸை போட்டோம், நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொன்னா 5 வரைக்கும் பார்த்தோம், 5 வரைக்கும் போட்டாச்சு. அவ்வளவுதான், ஈஸி சம் இதெல்லாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் எஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆமா. அந்த எக்ஸ் என்னது? இஸ் அ கான்சனன்ட் இன் இங்கிலீஷ் ஆல்பபிட்ஸ். சோ நம்ம ஃபர்ஸ்ட் சம்ல எப்படி 5th சம்ல வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல செட் ஆஃப்ங்கறத எடுத்துட்டு செட் பில்டர் ஃபார்ம் எழுதுனோமா? அப்போ அதே மாதிரி இதை எடுத்துட்டு என்ன போடலாம்? இந்த செட் ஆஃப்னு போட்டுக்கோங்க. இந்த செட் ஆஃப். ஓகேவா? வாசல வேணா. the set of all consonants in English alphabets. ஓகேவா? இவ்வளவுதான். சோ இதோட உங்க எக்ஸசைஸ் 1.1 என்ன ஆகுது? முடியுது. 1.1 is completed. ஓகேவா? ஓகேவா? சோ எக்ஸசைஸ் 1.1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம், நெக்ஸ்ட் என்ன உங்களுக்கு டவுட்டா இருக்குங்கிறது என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க.